சரியா தூங்கியிருப்பீங்க. ஆனா டயர்டா இருக்கும். உடல் சோர்வா இருக்கும். காலையில எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஒரு டல் ஃபீலே தான் இருக்கும். நம்ம உடலுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி உணவு, தூக்கம், மூச்சு, மன அமைதி இதிலிருந்து கிடைக்குது. லேட்டா தூங்குறோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து இம்பேலன்ஸ் ஆகும். பிரெயின் சோர்வடைஞ்சிரும். இதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும். நம்ம நல்ல ரிலாக்ஸா இதை செய்யும்போது நிறைய புத்துணர்ச்சியோடு நம்ம அன்றாடம் வேலைகளை தொடங்கலாம். வணக்கம் நேர்களே, நம்ம யோகம் வெல்னஸ் சேனல்ல இருந்து இன்னைக்கு நாம பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் சோர்வு அடிக்கடி வருது இல்லையா? டயர்ட்னஸ் ஏன் வருது? அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ டயர்ட்னஸ் வந்துருச்சு அப்படின்னா அறிவியல் ரீதியாகவும் முத்ரா அண்ட் ஃபுட்டு இது மூலியமாகவும் வந்து நம்ம அந்த டயர்ட்னஸை சரி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரியா தூங்கியிருப்பீங்க, ஆனா டயர்டா இருக்கும், உடல் சோர்வா இருக்கும். காலையில எழுந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்னஸே இருக்காது. ஒரு டல் ஃபீலே தான் இருக்கும். சின்ன வேலை செஞ்சாலுமே நீங்க டயர்ட் ஆயிடுறீங்களா? நேர்களே உஷாரா இருந்துக்கோங்க. உங்களுடைய உடல் வந்து உங்களுக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. அதை நீங்க கவனத்துல எடுத்துக்கணும். சின்னவங்கன்னு இல்லை, பெரியவங்க இல்லை, எப்பவுமே பாத்தீங்கன்னா டயர்டா ஃபீல் பண்றாங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கவனமா பார்க்கணும். உடல் சோர்வு என்றால் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம உடலுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி உணவு, தூக்கம், மூச்சு, மன அமைதி இதிலிருந்து கிடைக்குது. ஆனா ஸ்ட்ரெஸ், தூக்கம் குறைவு, எக்ஸசைஸ் இல்லாமது, ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறது, எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம உடலோட எனர்ஜியை பாதிக்க செய்யும்னு வச்சுக்கோங்களேன். அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன் மற்றும் ஆக்சிஜன் சரியா கிடைக்கல அப்படின்னா மசில்ஸ் டயர்ட் ஆகலாம், பிரெயின் ஃபாக் ஆகலாம், பாடி வீக்னஸ் ஃபீல் ஆகலாம், அதனால சோர்வு அதிகமாகலாம். நேர்களே, உடல் ரிப்பேர் ஆகுற நேரம் தூக்கம். லேட்டா தூங்குறோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து இம்பேலன்ஸ் ஆகும், பிரெயின் சோர்வடைஞ்சிரும். இதனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகரிக்கும். ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்தா நம்ம உடம்பு எப்போதுமே அலர்ட் மோட்ல இருக்கும். அப்போ மனசோர்வு வரும், உடல் சோர்வு வரும். இதனால மோட்டிவேஷன் வந்து நம்ம குறைவு ஆரம்பிக்கும். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா உஷாரா இருந்துக்கோங்க. அதாவது காலையில சோர்வா இருக்கிறது, கண்ணு வந்து நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கும், கண் வந்து நல்லாவே தெரியாம ஒரு மாதிரி டல் ஃபீலிங்ல இருக்கும், உடல் வலி, அதே மாதிரியே மன அமைதி இல்லாமல் இருப்பது, கவனக்குறைவு, இது எல்லாமே வந்து உடல் சிக்னலை கெடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அப்போ நம்ம வந்து கவனமா இருந்து நமக்கு ஏன் டயர்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும். அதாவது யூட்டர்ன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால டயர்டா இருக்கு, எதனால நம்ம டயர்டா இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய எக்ஸசைஸு, முக்கியமாக இந்த பஞ்சபூதங்களில் பயிற்சி சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த விரல் பயிற்சியில் இது மூலியமாக நம்ம சரி பண்ணுறதுக்கான முத்ராஸ் இருக்குது. அதை செஞ்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். உடல் எனர்ஜியாக எப்படி நம்ம சப்போர்ட் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சூரிய ஒளியில் 10 to 15 நிமிஷம் நடைப்பயிற்சி நாம் செய்யலாம். விட்டமின் டி நமக்கு கிடைச்சதுனால நம்ம கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆயிடலாம். தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கணும். அதே மாதிரியே உணவுல வந்து நம்ம கீரை எடுத்துக்கணும், பழம் எடுத்துக்கணும். இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்ஸ், அப்புறம் நியூட்ரிஷன், இது எல்லாமே கிடைக்கும். தைராய்டுக்கு ஆழ்ந்த மூச்சு பயிற்சி இருக்குங்க. எல்லா பிரீத்திங்குமே இருக்குது. அதில் தைராய்டுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே மூச்சு சுவாசத்துல குழாயில தான் நமக்கு இந்த கலலையே இருக்குது. அதனால் நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது ரொம்ப உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக செய்யுங்க. அதே மாதிரியே முத்ராஸில் வந்து நம்ம பிராண முத்ரா பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம பிராண முத்ரா செஞ்சுருப்போம். நம்மளுடைய கையில் தான் பஞ்சபூதங்கள் இருக்குது. இந்த பஞ்சபூதத்தில் இருக்கிற முத்திரைகள் மூலமாக நம்ம வந்து முத்ரா செஞ்சு நம்ம உடலில் இருக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த மாதிரி நம்மளுடைய உடல்ல இருக்கிற விரல்களில் பஞ்சபூதங்கள் இருக்கு. இதை நாம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை மூணையுமே நாம இப்படி லைட்டா அழுத்தம் கொடுக்கணும். இது வந்து 5 to 10 நிமிஷம் பண்ணணும். இது பிராண முத்ரா. இது நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இதை நீங்கள் கண்டினியூஸாக செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். தினமும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது உங்கள் உடலில் நிறைய மாற்றங்கள் வரும். நம்ம நல்லா ரிலாக்ஸாக இதை செய்யும்போது நிறைய புத்துணர்ச்சியோடு நம்ம அன்றாடம் வேலைகளை தொடங்கலாம். பிராணமுத்திரை உடலின் உயிர் சக்தி ஓட்டத்திற்கு உதவும். நேர்களே, உடல் சோர்வு ஒரு சாதாரண விஷயம் இல்லை. உடல் ஓய்வு கேட்கும் போது நீங்க கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்துருங்க. அதை இக்னோர் பண்ணாதீங்க. உடல் அமைதியா இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இயற்கையோட இணைஞ்சு ஆரோக்கியமாக வாழுங்கள். மேலும் இது போன்ற இயற்கையான மருத்துவ தகவல்களுக்கு யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.